சார், இந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தின் வந்த பொழுது இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதால் இந்த குற்றப்பத்திரிகை சம்பந்தமாக நாங்கள் மேலும் இந்த வழக்கை நடத்தவில்லை, வாபஸ் பெறுகிறோம். மேற்கொண்டு உள்ள கூடுதல் பத்திரிகையை நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதுவாக இதை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டோம். இது முழுக்க ஒரு குடும்ப சம்பந்தப்பட்டது, ஒரு அடாப்ஷன் ஆஃப் சைல்டு சம்பந்தப்பட்டது. இதை வேற ஒரு மிகப்பெரிய வழக்காக மீடியாக்கள் சித்தரிப்பது நல்லதல்ல. இது முழுக்க ஒரு குடும்ப அடாப்ஷன் சைல்டு சம்பந்தப்பட்டது. இந்த வழக்கு சம்பந்தமாக மேற்கொண்டும் நாங்கள் மீடியேஷனில் எங்களுடைய தரப்பு வாதங்களையும் எதிர்த்தரப்பு வாதங்களையும் அவர்கள் வைக்கும் பொழுது, எதிர்த்தரப்பு வாதங்கள் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. மேற்கொண்டு அதை மீடியேஷனில் நடத்த விரும்பவில்லையால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபொழுது கூடுதல் குற்றப்பத்திரிகையை சேலஞ்ச் பண்ணுவது வசதியாக இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டோம். மேலும் இந்த வழக்கில் நடந்த சில சம்பாஷணைகளை மீடியாக்கள் பெரிதாக எடுத்து போடுகின்றன. இந்த வழக்கு முழுக்க குடும்ப சம்பந்தப்பட்டது. சார், தத்தெடுப்பு இந்த நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த ஒரு குழந்தையை தத்தெடுப்பது சம்பந்தமாக உள்ள முழு வழக்கு. இந்த வழக்கு 2022 நடந்தது. 2026 வரைக்கும் எதிர்த்தரப்பிலிருந்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தற்பொழுது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டோடு தற்பொழுது இவர் அமைச்சராக இருப்பதால் இவரை மிரட்டும் எண்ணோக்கத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்து உள்ளனர். 4 வருடம் சும்மா இருந்து கொண்டு இந்த வழக்கை இப்பொழுது தாக்கல் செய்திருப்பது இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கியமான இயக்கம் இவர்களை இயக்குவதாக தான் தெரிகிறது. இந்த தத்தெடுப்பு விஷயங்கள் ஏதோ ஒரு மிக பெரிதாக்கப்பட்டு மீடியாக்களும் சொல்லப்படுகிறது. இல்ல சார், அடாப்ஷன் நாங்க மினிஸ்டர் ஒரு குழந்தையை தத்தெடுப்பு பண்றாங்க. எடுக்கும்போது அந்த தத்தெடுப்பு அதிகாரிகள் குழந்தையை விசாரிக்கும் பொழுது நாங்கள் குழந்தையை எங்களிடமிருந்து அவர்கள் பறித்து கொண்டு மேற்கொண்டு அந்த குழந்தையை எங்களிடமிருந்து பிரித்து ஒரு சுமார் 2-3 நாட்கள் எங்களுடைய குழந்தை எங்கே இருக்குது என்று தெரியாமலேயே நடந்துவிட்டது. இதை நாங்கள் இந்த குழந்தையை திருப்பி அங்கிருந்து வாங்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்ததாக அவர் கூறுகிறார்கள். இந்த சம்பவம் நடந்தது 4 வருடம் கழித்து இவர்கள் போட வேண்டிய முக்கியமான அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று தெரியவில்லை. மேலும் இது ஒரு பெரும் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு இப்பொழுது அவர்கள் இந்த எதிர்த்தரப்பினர் இந்த கேஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் எதிர்த்தரப்பினர் மீதும் 3 வழக்குகள் அவர் மீதும் உள்ளன. அவர்கள் மீதும் சிபிசிஐடி வழக்குகளும் உள்ளன. அவர்கள் they are not come with the clean hands also. இந்த குழந்தையை தத்தெடுப்பது சம்பந்தமாக அதன் மூலமாக அவர்கள் எங்களை பணம் பறிக்கும் எண்ணத்தோடு பிளாக்மெயில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த மீடியேஷனில் முடியாததால் இந்த வழக்கை மேற்கொண்டு நாங்கள் புதிதாக குற்றப்பத்திரிகை வாங்கிக் கொண்டு மேலும் நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் எண்ணத்தோடு இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொண்டோம். மீடியேஷன்ல அவங்க எதிர்த்தரப்பினர் கேட்கும் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக உள்ளது. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக அவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்களுக்கு குடும்ப செலவுகளுக்கு உண்டான எல்லா விதமான வாழ்க்கையும் எல்லா விதமான நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து உள்ளோம். பிறகும் ஒவ்வொரு தரப்பு மீடியேஷனிலும் முதல் தரப்பு ஒரு டிமாண்ட்ஸ் வைக்கிறது, இரண்டாவது தரப்பு இரண்டாவது டிமாண்ட்ஸ் வைக்கிறது. இப்படி ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு டிமாண்ட்ஸ் வச்சதுனால எங்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. மேலும் இதுக்கு முழுக்க பணம் பறிக்கும் எண்ணத்தோடு தான் அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் என்பது எங்களுடைய கிளைண்ட்ஸோட தரப்பு. இதை நாங்கள் நீதிமன்றத்திலும் எடுத்துரைத்தோம். இன்றைக்கும் இந்த வழக்குகள் பற்றி இந்த குழந்தை அடாப்ஷன் சம்பந்தமான வழக்கு முழு விவரங்களையும் கூறினோம். ஆனால் அதையெல்லாம் மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ணாம ஜட்ஜி கமெண்ட் சொன்னதை மட்டும் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது நீங்க எங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்க கேட்டிருக்கணும்.
எங்கள் தரப்பு வாதம், இந்த குழந்தையை எங்களிடமிருந்து பறிக்கும் எண்ணத்தோடு சுமார் 3 நாட்களாக குழந்தையை எங்கள் கண்ணிலேயே காண்பிக்காமல் அவர்கள் அந்த குழந்தையை அந்த வீட்டிலிருந்து எடுத்து வேறொரு இடத்தில் டீடைன் பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த குழந்தையை எங்கிருந்து தேடும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கதாக அவர்கள் தரப்பு கூறுகிறார்கள். நாங்கள் இன்றைக்கும் இந்த எங்களுடைய தரப்பு நியாயத்தையும் அவர்களிடம் எடுத்து கொடுத்துள்ளோம். மேலும் அவர்கள் மீது என்னென்ன குற்ற வழக்குகள் உள்ளது என்பதையும், எதிர்த்தரப்பினர் மீது என்ன குற்ற வழக்குகள் உள்ளது என்பதையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தோம். சகோதரருடைய குழந்தை காரா CARA அந்த தரப்புல அவங்க தத்து எடுத்ததுல அந்த குழந்தையை நாங்க தத்து எடுத்தோம். இதுதான் எங்களுடைய தரப்பு. எங்களிடமிருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்னுடைய கட்சிக்காரரை பிளாக்மெயில் செய்துள்ளார்கள். இதுதான் எங்களுடைய தரப்பு. இதுக்கு முழுக்க முழுக்க பணம் பறிக்கும் எண்ணம் தான் பின்னால் உள்ளது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. சொத்து தகராறே கிடையாது. இது ஒன்லி அடாப்ஷன் சம்பந்தப்பட்டது. இது அடாப்ஷன் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு அவர்கள் எங்களிடமிருந்து எங்களுடைய ட்ரஸ்டில் அவர்கள் புதிதாக சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்து விட்டோம். ட்ரஸ்டில் சேர்ப்பது என்பது கிடையவே கிடையாது என்று மறுப்பு தெரிவித்து விட்டோம். இதனால்தான் அவர்கள் தரப்பில் ட்ரஸ்டில் எப்படியாவது சேர்ந்து பணம் பறிக்கும் என்ன ஒன்று உள்ளது. ஆதலால் அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்து விட்டோம். கூடுதல் குற்றப்பறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அதை வாங்கிக் கொண்டு பிறகு அந்த குற்றப்பத்திரிகை சம்பந்தமாக மேற்கொண்டு உள்ள நீதிமன்ற நடவடிக்கையை எடுப்போம். ஆஜராவதில் விலக்கு தற்பொழுது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் நடந்து கொண்டிருப்பதால் போக இயலவில்லை. அந்த ஒரு காரணம்தான், வேற எதுவும் காரணங்கள்லாம் கிடையாது. கூடிய விரைவில் நாங்கள் அங்கு சென்று குற்றப்பத்திரிகை வாண்டு அதற்குண்டான மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுப்போம். அவர்கள் இப்போதைக்கு அந்த சர்ச்சில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு நடைபெறும் போயிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காரணமாகவும் உடனடியாக எங்களால் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை.